ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தற்போதைய முக்கிய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. செய்தியை பார்க்கலாம். பாம்பன் பாலம் திறக்கப்படுவதை அடுத்து நாளை முதல் ராமேஸ்வரத்தில் இருந்து ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். இன்று பிற்பகல் ராமேஸ்வரத்தில் நடைபெறக்கூடிய விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைத்து புதிதாக ஒரு ரயிலை இயக்கி தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து வழக்கம் போல நாளை முதல் ராமேஸ்வரத்தில் ரயில் நிலையத்திலிருந்து அனைத்து ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. அதாவது ராமேஸ்வரம் என்பது ஒரு தனி தீவாக காணப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தையும் அந்த தீவையும் இணைக்கும் வகையில ஆங்கிலேயர் காலத்திலே 1904ஆம் வருடம் ஒரு ரயில் பாலமானது 2.4 கிலோமீட்டருக்கு அமைக்கப்பட்டது. ஏறத்தாழ 110 ஆண்டுகள் தொடர்ந்து மக்கள் சேவையாற்றிய அந்த ரயிலானது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. பழுதடைந்ததன் காரணமாக அருகிலேயே ஒரு புதிய பாலத்தை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 544 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாலமானது கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக கட்டப்பட்டு தற்போது இன்று பிரதமர் அதை தொடங்கி வைக்கிறார். அதிநவீனத்தில் கட்டப்பட்ட அந்த பாலமானது இன்று திறக்கப்படுகிறது. அதனையொட்டி அங்கு விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதியோடு பழைய ரயில் பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பழைய ரயில் பாலத்தில் குறைந்த வேகத்தில் ரயில்கள் இயக்கப்பட்ட சூழலிலும் கூட அதில் அபாய ஒலி எச்சரிக்கையானது தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்தது. தொழில்நுட்ப கோளாறு, பாதுகாப்பு தரம் இல்லாத காரணத்தினாலே அந்த ரயில் போக்குவரத்தானது 2022 டிசம்பர் 22ஓடு நிறுத்தப்பட்டது. ஏறத்தாழ 2 ஆண்டுகள் 3 மாதங்களுக்கு மேலாக ரயில் போக்குவரத்து ராமேஸ்வரத்திற்கும் மண்டபத்திற்கும் நடைபெறவில்லை. இந்த சூழலில் தொடர்ந்து புதிய பாலம் கட்டுமணியானது தீவிரமாக நடைபெற்று தற்போது முடிந்து சோதனை ஓட்டங்கள் நடைபெற்று தற்போது இன்று திறக்கப்படுகிறது. இதனையொட்டி மண்டபம் மற்றும் ராமநாதபுரத்துடன் பகுதி வாரியாக நிறுத்தப்பட்டிருந்த அந்த ரயில் போக்குவரத்தானது ராமேஸ்வரம் வரைக்கும் நாளை முதல் நடைபெறும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. அதன்படி ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரை, சென்னை, ஓகா, அயோத்தி திருப்பதி உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு இயக்கப்படக்கூடிய பாசஞ்சர் ரயில்கள், விரைவு ரயில்கள் என 28 ரயில்கள் ராமேஸ்வரத்திலிருந்து வழக்கம் போல் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை முதல், அதாவது 7ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து வாராந்திர ரயில்கள், தினசரி ரயில்கள் என அனைத்து ரயில்களும் இயக்கப்படுவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும், ராமேஸ்வரத்தை பொறுத்தளவிற்கு அந்த ரயில் நிலையம் பணிகள் முடிவுற்று தற்போது புதிய வடிவிலே காட்சியளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒரு 2.25 ஆண்டுகளாக வாராந்திர ரயில்கள் மற்றும் விரைவு ரயில் மண்டபம் ரயில் நிலையத்துடனும் பாசஞ்சர் ரயில்கள் ராமநாதபுரம் ரயில் நிலையத்துடனும் சேவைகள் நடத்தப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் தான் இது பழையபடி ராமேஸ்வரம் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டு நாளை முதல் போக்குவரத்தானது தொடங்க இருக்கிறது. இந்த போக்குவரத்தை பொறுத்தளவிற்கு வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய யாத்ரீகர்கள் மட்டுமல்லாது சுற்றுலா பயணிகள் மற்றும் தமிழகத்திலிருந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலையாக இருக்கும். இதுவரைக்கும் மண்டபம் மற்றும் ராமநாதபுரத்தில் இறங்கி அங்கிருந்து பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் மூலமாகத்தான் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. தற்போது புதிய ரயில் போக்குவரத்தின் காரணமாக அவர்கள் ராமேஸ்வரம் ரயில் நிலையம் செல்வதற்கு எந்த தடையும் இல்லாமல் இருக்கிறது. வாராந்திர ரயில்களில் வரக்கூடிய பயணிகளும் நேரடியாக ராமேஸ்வரம் சென்று கோவில்களுக்கு தரிசனம் செய்வதற்கு ஒரு ஏதுவான சூழல் தற்போது அமைந்திருக்கிறது. தெற்கு ரயில்வே நாளை முதல் வழக்கம் போல ரயில்களை 28 ரயில்களை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. சிந்து, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.